ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது லாங் அண்ட் ஹெல்தி ஹேருக்குன்றது பார்ப்போம். இந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இதில் முன்னாடியிலேருந்து யூஸ் பண்ணுறேன், இப்போ கிடையாது. எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து என்னோடய அம்மா இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் நான் விட்டுட்டேன். ஏன்னா இது ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் ஆனதுக்கு போனதுக்கப்புறம் விட்டுட்டேன். நடுவில் இங்கே வரும்போது, சென்னைக்கு வரும்போது தான் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிடுவேன். என்னெல்லாம் தேவைன்றது இதில் காமிச்சிருக்கேன். கற்பூரவள்ளி, கருஞ்சீரகம், வெந்தயம், 4 மிளகு, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் செம்பருத்தி, 2 நெல்லிக்காய், மருதாணி இலை, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, ஆலோவேரா. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 லிட்டர் கோகோனட் ஆயில். இது செக்கு எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். கடாயை நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு காய வச்சுட்டு அதில் இந்த 1 லிட்டர் ஆயிலையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஏன்னா அப்படியே பச்சையான எண்ணெயில் நம்ம கொட்டக்கூடாது. இது லைட்டாக ஹீட் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் 1 பை 1 எல்லாமே ஒரு பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. அதில் எல்லாத்தையுமே 1 பை 1 எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கருஞ்சீரகம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது இளநரையை தடுக்கும். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி ஹேரை நல்லா லாங்காக, திக்காக, ப்ளஸ் நல்லா கருப்பாக மாற்றிடும். அதுக்கப்புறம் மருதாணியுமே எல்லாருக்குமே தெரியும். வெந்தயம் நம்ம பாடிக்கு கோல்டு. அதனால் அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால நான் ஆட் பண்ணியிருப்பேன். செம்பருத்தியுமே நம்மளோட ஹேருக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும். நெல்லிக்காய் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஹேருக்கு. அதுவும் நல்ல ஷைனிங் கொடுக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆன்டிபாக்டீரியல் தன்மை அதில் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தது நல்லா காஞ்சிருக்கும்ல, ஒரு ரொம்ப காய வேண்டாம். நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்க ஆயிலில் இது அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது ரொம்ப பொரியக்கூடாது, மிதமான சூடில் தான் இருக்கணும். இதை ஆட் பண்ணி நம்ம கை விடாமல், அதாவது ஆரம்பத்தில் நம்ம விட்டு கூட கிளறிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இது ஹீட் எப்பவுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நல்லா இதை கலக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறது ஈவனாக அந்த ஆயிலோடு மிக்ஸ் ஆகணும். இது நிறைய பேர் இது 3 மெத்தடில் பண்ணுவாங்க. சிலர் இந்த ஆயிலில் ஹீட் பண்ணிவிட்டு பச்சையாகவே இப்போ நான் காமிச்சேன்ல, அது எல்லாத்தையுமே பச்சையாகவே ஆட் பண்ணிப்பாங்க. ஐ மீன் அரைக்காமல் அப்படியே ஆட் பண்ணிப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அரைச்சதுலேருந்து ஒரு துணியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் அந்த சாறை மட்டும் இந்த ஆயிலோடு ஆட் பண்ணிப்பாங்க. பட் நான் இப்படி தான் ஆட் பண்ணுவேன். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் இதோட அந்த திப்பி மிஞ்சிருக்கும்ல, அது நான் டெய்லி நான் டெய்லி இந்த வாரத்தில் ஒரு 5 நாளாச்சும் தலை குளிப்பேன். ஸோ அதை வச்சு டெய்லி தலை குளிச்சிருவேன். ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம கைவிடாமல் அடிக்கடி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இது அதாவது இதோட எப்போ இது நல்லா ரெடி ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, மேலே அந்த பபிள்ஸ் எதுவுமே வராது. கம்ப்ளீட்டாக எல்லாமே சரியாயிடும். கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிரும். இது நல்லா கொதிக்க நமக்கு ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா தெரியும். இதில் மருதாணி போட்டு அரைக்கும் போது என்னோடய கையை நல்லா செவந்துருச்சு. இங்கே பாருங்கள் எந்த மாதிரியாக இருக்குன்னு. நீங்களும் நல்ல ஒரு மருதாணி செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறி வரும். ப்ளஸ் பபிள்ஸுமே பாருங்கள் கொஞ்சம் அடங்கிருச்சு. இது ரொம்ப நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா, ஐ மீன் ஸ்பீடில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கருகி போயிடும். ஸோ எப்போவுமே சிம்மில் வச்சு இந்த மாதிரி நுர அடங்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக அந்த கூலிங் போடுறதுக்குள்ளே எல்லாமே நல்லா அந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ப்ளஸ் சப்போஸ் உங்களுக்குலாம் இது பச்சை இலையாக கிடைக்கலன்னா, பவுடர் கிடச்சிதுன்னா, பவுடர் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடைசியில் நம்ம கொட்டிடணும். அது ரொம்ப கொதிச்சுன்னா கருகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.